மோடி அவர்கள் திடீரென்று பல திடுக்கிடும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். கோவிட் லைக் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய பீதியை கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். இதில் பல விஷயங்களை பேசியிருக்காரு. தங்கம் வாங்காதீங்க, ஃபியூவலை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், யூரியா ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி பல உபதேசங்களை இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதனால் அப்படின்னா, இங்கே ஆயில் ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. ஈரான் போர் முடிவுக்கு வரவில்லை. அதனால் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹொர்முஸில் இன்னும் நம்மளோட அந்த எண்ணெய் கப்பல்களை அனுமதிக்க மறுத்து வருகிறது ஈரான் அரசு. இதனால் உலகம் முழுக்கவே இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்தியா மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதோ என்ற அந்த சந்தேகத்தை எல்லோரிடமுமே இது ஏற்படுத்தியிருக்கு. பெட்ரோல் டீசல் விலை கண்டிப்பாக பெரிய அளவில் உயரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் பிரதமரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, 2 கார்களிலே சென்று கொண்டிருக்கிறார். நக்கல் பிடித்தவர்கள்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ 2 காரில் போகிறாரு, அப்போ இதுக்கு முன்னாடியே 2 காரில் போயிருக்கலாமே என்ற அந்த கேள்வியை கேட்கிறார்கள். இதற்கு நம்மிடையே பதில் இல்லை. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனையாக இது வந்திருக்கிறது, மாறி இருக்கிறது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய தவறான பொருளாதார கொள்கைகள், நம்ம கொண்டு வந்த ஃபாரின் பாலிசி, இப்போ ஒரு 2 டிசாஸ்ட்ரஸ் மினிஸ்ட்ரிஸ் இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று அஃப்கோர்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, அடுத்து ஃபாரின் அஃபேர்ஸ். ராஜாங்க ரீதியிலான உறவுகளை விஸ்வகுருன்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் ட்ரெண்டுக்காக பார்த்துமே தவிர, உண்மையிலேயே இந்தியாவிற்கு இதனால் என்ன பயன் ஏற்பட போகிறது, எப்படி இந்தியாவுடைய மக்களுக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்ற நோக்கில் இந்த ராஜாங்க உறவுகள் இதுவரை இல்லவே இல்லை. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ட்ரம்ப். அமெரிக்காவோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை யார் டிசைட் பண்ணுறான்னா, ட்ரம்ப் டிசைட் பண்ணுறாரு. அவர் நம்மளை ஜஸ்ட் லைக் தட் ஒரு டாய் மாதிரி வைத்து இது செய்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு, அதற்கப்புறம் இல்லைங்க அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்வார். டாரிஃப், பெரிய டாரிஃப் நமக்கு போட்டாங்க. நமக்கு அதற்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதற்கு நம்மளால் பதிலடி கொடுக்க முடியல. நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், டாரிஃபை குறைங்க அப்படின்றத மட்டும்தான் நம்மால் செய்ய முடிந்தது. இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ பெட்ரோல் டீசல் விலை கண்டிப்பாக உயர்த்தியே ஆக வேண்டும் அப்படின்ற சூழல்ல இருக்கும். ஏன் அப்படின்னா, 1000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு இந்த எண்ணெய் நிறுவனங்கள், ONGC, IOCL, HPCL போன்ற இந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு 1000 கோடி ரூபாய்களை லாஸா போகுது. ஏன்னா கம்மியான விலைக்கு பெட்ரோலை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை இந்தியாவுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒரு மாசத்துக்கு 30,000 கோடி அப்படின்னு சொல்றாரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த லாஸை பத்தி பேசக்கூடியவர்கள் கடந்த 10 வருடங்கள்ல 12 வருடங்கள்ல சுமார் 48 லட்சம் கோடி அளவிற்கு இந்த டாக்ஸ் மூலமான வருவாய், வின்ஃபால் ப்ராஃபிட் ஃபார் த கவர்மெண்ட், பெட்ரோல் டீசல் மீதான அந்த வரியில மட்டும் 48 லட்சம் கோடிகளை சம்பாதித்திருக்கிறது ஒன்றிய அரசு. அந்த பணம்லாம் எங்க போச்சுன்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, UPA அரசாங்கத்தில் 2013 ஒரு டீரெகுலரைஸ் பண்ணாங்க பெட்ரோல் டீசல் பிரைசஸ். அதாவது மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வில் டிசைட் அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பேரலுடைய க்ரூட் ஆயில் விலையை வைத்து தான் பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் செய்யப்படும். இப்போது க்ரூட் ஆயிலுடைய விலை ஜாஸ்தியாச்சு அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தியாகும். க்ரூட் ஆயிலுடைய விலை குறைஞ்சது அப்படின்னா பெட்ரோல் டீசலுடைய விலை குறையணும். இதுதான் இந்த டீரெகுலரைசேஷனுடைய மீனிங். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு இந்த டீரெகுலரைசேஷனை ஒரு மீனிங்ஃபுல்லாக நடத்தவே விடலை. எப்பெல்லாம் க்ரூட் ஆயிலுடைய விலை குறைந்ததோ அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, டாக்ஸை உயர்த்திட்டாங்க. ஒன்றிய அரசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய டாக்ஸை உயர்த்தினதுனால அந்த பெட்ரோல் டீசலுடைய விலை குறையவே இல்லை. ஸோ க்ரூட் ஆயிலுடைய விலை குறைந்தாலும் பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் என்ன பண்ணாங்க, அது எல்லாத்தையுமே அந்த டிஃபரன்ஸை லாபமாக டாக்ஸாக போட்டு ஒன்றிய அரசு எடுத்துக்கொண்டது. சாமானியர்களுக்கு அந்த சலுகை சென்று சேரவே இல்லை. குறைஞ்சிருக்கும் போது விலையை குறைக்கல, இப்போ ஏறும்போது மட்டும் விலையை ஏற்றுறீங்களே அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது நியாயமான கேள்வி. ஆனால் இதற்கு பதில் சொல்வார்களா மோடி? இல்லை. அவரால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால தான் ஸ்டண்ட் அடிக்கிறாங்க. 2 காரு டெல்லியில் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். திரு சந்திரபாபு நாயுடு அவர்களும் என்ன சொல்லிட்டாரு, ஆந்திராலையும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸஸ் தான்.
திரும்பி வரப்போகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்கு தவிர யாரும் காரை எடுத்துகிட்டு வெளியில் போகாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வரலாம். பெட்ரோல் டீசல் விலை நீங்கள் நினச்சி பார்க்குற மாதிரி 5 ரூபா 10 ரூபாலாம் ஏறுற மாதிரி கிடையாது. இந்த தடவை ஏறிச்சுன்னா குறைஞ்சது 50 ரூபா இல்லை 60 ரூபா ஏறும் அப்படின்றது தான் ஒரு அந்த எக்ஸ்பர்ட்ஸுடைய கணிப்பாக இருக்கிறது. நாட்டிற்காக நாம் இதை செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. சரி ஐயா, நாங்கள் நாட்டுக்காக இதை ஏற்றுக்கொள்கிறோம். நாட்டுக்காக பாஜக என்ன செய்யும்? எதனால இது நடந்துச்சு? ஹூஸ் அக்கௌண்டபிள்? இந்த இவ்வளோ இமீடியட் ப்ராப்ளம் வருவதற்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்க அரசாங்கம் ரஷ்யன் ஆயிலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது என்னங்க ரஷ்யன் ஆயில் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க மாட்டோம். நம்ம ஈரான் மற்ற இடங்கள்ல இருந்து ஆயில் வாங்குவோம். இந்த யுக்ரைன் போறப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரஷ்யாவுடைய ஆயிலை வாங்கக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், அதாவது ஐரோப்பிய கண்ட்ரிகளுக்கு மற்ற நாடுகளுக்கும் ஒரு தடையை விதித்தது. நம்ம என்ன பண்ணோம் அந்த சமயத்தில், இல்லைங்க ரஷ்யா எங்களோட ஃப்ரெண்டு, உங்களுடைய தடையெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கினாங்க. ரொம்ப குறைந்த விலைக்கு வாங்கினார்கள். ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா, அந்த குறைந்த விலைக்கு வாங்கிய அந்த ரஷ்ய எண்ணெயை சாமானியர்களுக்கு கொடுக்கவில்லை. அதை என்ன பண்ணிச்சு, ரிலையன்ஸ் நிறுவனம் அப்புறம் நயாரா என்ற இன்னொரு நிறுவனம் ரெண்டும் வாங்கி குறைந்த விலைக்கு வாங்கி அதை ரீஃபைன் பண்ணி அதிக விலைக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து கொள்ளை லாபம் சம்பாதித்தது ரிலையன்ஸ் நிறுவனமும் நயாரா நிறுவனமும். இவர்கள் நிஜமாவே இந்திய மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும், குறைந்த விலைக்கு ரஷ்யா கிட்ட இருந்த ஆயிலை வாங்கினாங்க இல்லையா, அதை பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்ட கொடுத்து, ஐயா நாங்கள் குறைஞ்ச விலைக்கு வாங்குறோம், பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இவர்களால் அதை செய்ய முடியவில்லை. ஏன்னா மக்களுக்கு எதுக்குங்க பெனிஃபிட்டு, குரோனிஸ் என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அது அப்படியே ரிவர்ஸில் அடிக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்க அரசாங்கம் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கக்கூடாதுன்னாங்க, ஸ்டாப் பண்ணோம். திருப்பி என்ன சொன்னாங்க, நீ ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கிக்கலாம்னு சொல்லிச்சு அமெரிக்கா. திருப்பி ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கணும். இப்போ திருப்பி என்ன அமெரிக்கா சொல்லுது அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே இந்திய அரசு, ஓகேங்க அமெரிக்கா நீங்கள் சொல்லிட்டீங்க, நாங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கலை அப்படின்ட்டாங்க. அதனால தான் இப்போ இந்த இம்மீடியட் கிரைசிஸ். ஸோ என்ன குரோனாலஜி, 2022 யுக்ரைன் போர் வந்த பிறகு ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலைக்கு எண்ணெயை வாங்குகிறது இந்தியா. அப்போ அமெரிக்கா வாங்காதுன்னு சொல்லிச்சு, ஆனால் நம்ம வாங்கினோம். அதன் பிறகு போரின் பொழுது திருப்பி என்ன ஆயிடுச்சு, உச்சகட்ட போரில் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கினா என்ன பண்ணுறேன் பார், டாரிஃபை போடுவேன்னு சொல்லி 50% டாரிஃபை போட்டாங்க. உடனே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்குவதை நிறுத்தி கொண்டது. பின்னர் அமெரிக்கா மீண்டும் என்ன சொல்லிச்சு, ஈரான் கிரைசிஸ் வந்த உடனே ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கிக்கோ, எங்கேயுமே ஆயில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து திருப்பி ஆயிலை வாங்கினோம். இப்போ மீண்டும் அமெரிக்கா என்ன சொல்லுது, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்காதுன்னு சொல்லுது. அமெரிக்கா ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை நம்ம வாங்கலை. இதுதான் இப்போ பிரச்சனைக்கு காரணம். ஏன் இதை 2 தடவை சொன்னேன் அப்படின்னா, குரோனாலஜி புரிய வேண்டும். எப்படி அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் இந்தியாவுடைய அரசாங்கத்தை இப்படி ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத சொல்றதுக்காகத்தான் இதை சுட்டி காட்டி இருக்கிறேன். இப்போ ட்ரம்ப் சைனாக்கு போயிருக்காரு. அங்க சீன அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது இந்த ஈரான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் பிரச்சனை உடனடியாக முடிவுக்கு வருமா என்று தெரியவில்லை. உடனடியாக முடிவுக்கு அந்த ஹொர்முஸ் ஸ்ட்ரெயிட் திறக்கப்பட்டால்தான் நமக்கெல்லாம் விடிவு காலம். இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். இதில் இன்னும் 2 விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று கோல்டு, இன்னொன்று ஃபர்டிலைசர்ஸ். கோல்டு ஆல்ரெடி இம்போர்ட் டியூட்டி 15% ஆக்கிட்டாங்க. யாரும் தங்கம் வாங்காதீங்க அப்படின்ட்டாங்க. புதுசாக திட்டங்கள் வரப்போகுதுன்றாங்க. அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவோம். அதே போல் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்றதையும் அதை பற்றியும் விரிவாக பேசுவோம். ஸோ இப்போ ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறோம். இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம், அதனால் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. அத்தியாவசியமான செலவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. ஏன்னா என்ன ஆகும், we are entering into an era of economic uncertainty. ஸோ தேவையற்ற செலவுகளை தவிர்த்து பணத்தை சேமிப்போம். நன்றி, வணக்கம்.